அப்படிங்கிற அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனிடத்துலயும் ஒரு லட்சியம் இலக்கு இருக்குது. எல்லாத்தையும் ஒரு இலக்கு இருக்குது. ஒரு சாதாரண பிச்சைக்காரன் இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு இலக்கு இருக்குது. பிச்சைக்காரன் என்னப்பா, இன்னைக்கு 4 தெருவுக்கு போகணும்ப்பா, கடத்தெருவுக்கு போகணும், கோயில் பக்கம் போகணும், சர்ச்சு பக்கம் போகணும், மசூதி பக்கம் போகணும், 4 வீட்டுக்கு போகணும்னா இன்னைக்கு ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கும், இன்னைக்கு நமக்கு சாப்பாடு சரியா போயிடும் அப்படின்னு எல்லாத்துக்கும் இலக்கு இருக்கு. நான் பணக்காரன் ஆகணும், வீடு வாங்கணும், இலக்கு இருக்குதா இல்லையா? இலக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ் அது சொல்றான், எல்லாத்துக்கும் இலக்கு இருக்குது. ஆனா ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் இலக்கு எப்படி இருக்குன்னா, நன்மையின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய லட்சியம் எடுக்கிற அல்லாஹ். நன்மையின் பக்கம் நீங்க எப்படி இருக்கணுமா, அதிகமா ஒரு கவனம் செலுத்தணும், அதுதான் சிறந்தது, அதான் வெற்றி அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப நாம இந்த ரமலான் மாசத்துல அதற்கு பின்னாடி வரக்கூடிய 11 மாசமும் நம்ம என்ன பண்ணணும்னா, திருக்குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இலக்கு வேணும். தம்பி வச்சுக்கிறேன், திருக்குர்ஆனோட நெருங்கிய தொடர்பு இலக்கு நமக்கு என்ன இலக்கு வேணும். இலக்கு இல்லாம இருந்தா எப்படி? இந்த உலகத்துல புதுசு புதுசா ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் வந்துகிட்டு இருக்குல்ல, இந்த உலகத்துல புதுசு புதுசா வருது இல்லைங்க, அதையெல்லாம் புதுசு புதுசுக்கு நம்ம மாறுறோமா இல்லையா? என்னென்ன இந்த உலகத்துல புதுசு புதுசா வருதோ அதற்கு ஏற்ற நம்ம மாறுறோமா இல்லையா? மாறுறோமா இல்லையாங்க? யார் வீட்டுல அம்மிக்கல் இருக்குது, அதை யார் பயன்படுத்துறா சொல்லுங்க? எங்க வீட்டுல அம்மிக்கல் இருக்குது, அதை நான் இன்னும் நான் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் மிக்சியை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற கை தூக்குங்க. ஏன் பாப்பா எந்திரிச்சு போற? யார் வீட்டுல ஆட்டுக்கல் இருக்குது, இட்லி தோசை ஆட்டுக்கல் இருக்கு, என் வீட்டுல ஆட்டுக்கல் இருக்குது, நான் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? என் வீட்டுல ஃப்ரிட்ஜே கிடையாது, இன்னும் நான் வந்துகிட்டு அண்டட பொருளா வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எங்க அப்பா வந்துகிட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, இன்னும் சைக்கிள் தான் போறாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? பைக்குக்கு மாறாரா இல்லையா? நான் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோமா? சிபிஎஸ் ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறோமா இல்லையா? போன வருஷம் வாங்கின அந்த சுடிதாரு அந்த சேலை இந்த வருஷம் வாங்குறோமா? இந்த பெருநாளைக்கும் கிடையாது. இன்னைக்கு என்ன புது மாடல் வருது, வாங்கலாம் சொல்றாரு, வாங்கலாம். ஆனா ஒவ்வொரு இந்த உலகத்தின் விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், மாறுதல் இருந்து கொண்டே இருக்கிறது, மாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நாம என்ன பண்றோம், இன்னமும் மாறாம இருக்கும். இந்த விஷயத்துல வருஷம் வருஷம் ரமலான் வந்துகிட்டே இருக்குதான் இருக்குது, போய்கிட்டே தான் இருக்குது. ஆனா இன்னமும் நான் என்னுடைய இந்த அல்லாஹ் அருடைய திருக்குர்ஆன நான் இன்னும் எடுத்து படிக்கவில்லை என்றால், அதை தமிழ் அர்த்தம் புரியவில்லை என்றால் என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. மவுத்து ஒன்று இருக்கா இல்லையாங்க? மவுத்துக்கு பின்னாடி மன்னரின் ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா? அந்த மன்னரை நம்ம கேள்வி கேட்பானே, மன்னரைக்கு எடுத்து மனுஷர் மைதானம் மறுமை வாழ்வு இருக்குது, அந்த மறுமை வாழ்வு நம்ம அல்லாஹ் கேள்வி கேட்பானே என்கின்ற ஒரு பயம் வேணாமா நமக்கு? திருக்குர்ஆனை நம்ம தமிழ்ல படிக்காம இருந்தோம் அப்படின்னா தொழுகை பற்றியுடைய சிந்தனை நமக்கு எப்படி இருக்கும்? தொழுகையில நம்ம எப்படி ஒரு ஓர்மைப்பாடோட நம்ம தொழுகையை சீர்படுத்திப்போம்? நோன்பு நமக்கு எப்படி நல்ல முறையில் நம்ம நிறைவேற்றுவோம்? நல்ல விஷயங்களுக்கு நன்மையான காரியங்களுக்கு நம்ம எப்படி போட்டி போடுவாங்க? திருக்குர்ஆன் நீங்க தமிழ்ல படிச்சாதான் நல்ல விஷயங்களுக்கு நல்ல அமல்கள் போட்டி போடப்பட்டு இறையச்சத்தின் ஆணி வேற நீங்க பிடிக்க முடியும். இறையச்சத்தின் ஆணி வேற உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா திருக்குர்ஆனை நினைக்கணும், அதிகமா ஓடணும். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, திருக்குர்ஆன் எங்களுக்கு அதிகமா சட்டத்திட்டங்கள் சொல்லி இருக்குது, திருக்குர்ஆன் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதுல பல பல விஷயங்களா சொல்லிருக்கு அப்படிங்கிறாங்க. திருக்குர்ஆன் சட்டத்திட்டம் இருக்கதான் செய்யுது. திருக்குர்ஆன்ல அதிகமா சொல்லப்பட்ட விஷயம் வரலாறு அதிகமா இருக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியா முன் அறிவிப்புகள் இருக்குது, அதை விட கொஞ்சம் கம்மியா சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதை தாண்டி விஞ்ஞானம் இருக்குங்க. எனக்கா சிந்திச்சிருக்கிறோமா? அதுக்குள்ள அந்த விஞ்ஞானம் இருக்குது. அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படி இந்த உலகத்தை படைச்சான், அல்லாஹ் யாருமே பார்க்கல, கண்ணால பார்க்கல,
ஆனா அல்லாஹ் இருக்கிறான் என்பதுக்கு இந்த உலகத்தை நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே நமக்கு அருகில பல சான்றுகள் இருக்குது. அதை என்னைக்கா நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிறோமா? 5000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் திருக்குறள் பேசுறான். அந்த மக்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அந்த மக்கள் அழிச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்ப 5000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை இன்னைக்கு அல்லாஹ் என்கிட்ட சொல்லக்கூடிய காரணம் என்ன? சிந்திச்சு போகலாம? ஈசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபியோடு இருந்தார். அந்த நபியை அல்லாஹ் தஆலா நெருப்பு குண்டத்தில் கார்த்தார். இதைக்கா சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? யூனுஸ் என்ற நபி இருந்தார். அவர் அல்லாஹ்விடம் கோபித்துக் கொண்டு போனார். மீன் கடலில் போகும்போது அந்த நபியை ஒரு பெரிய மீன் விழுங்கியது. அவர் அந்த மீன் வைத்துக் கொண்டிருந்து பாவ மன்னிப்பு கேட்டு மறுபடியும் மீன் வெளியே வந்தார். சிந்திச்சு பார்க்க மாட்டியா? அல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு என்ன திருக்குறள் புரியாதா? அறிவியல் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது. இப்படிடா மீன் வைத்துக்குள்ள மனுஷன் போனா மீனை கடிச்சு முடிஞ்சிருமே. ஆனா அந்த மனிதர் மட்டும் எப்படி உயிரோடு வெளியே வந்தாரு இத்தனை வருஷம்? சிந்திக்கணுமா இல்லையங்க? அப்ப நீ படிச்சா சிந்திச்சிருப்பீங்கல்ல, விளங்கிருப்பீங்களங்க. ஏன் இங்க விளங்கல? இப்ப ஏன் விளங்கல அப்படின்னா, இந்த திருக்குறானை பற்றி நமக்கு என்னது ஒரு அக்கறையே இல்லை. நம்ம இடத்துல அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கான்? நல்ல முறையில பைண்டிங் பண்ணி அச்சு அசலா நல்ல எழுத்துறா குண்டு குண்டா கொடுத்து பண்றான்னு கொடுக்குறான். நாம அந்த திருக்குறானை என்ன பண்றோம்? அலமாரிகளிலும் மேஜைகளிலும் பீரோக்களிலும் கல்லாவை வச்சு என்ன பண்றோம்? அழகு பார்க்கிறோம். ஓதாம மக்கள் என்ன பண்றாங்க? இந்த திருக்குறானை ஒளிச்சு தப்ப தொடணும், ஒளி இல்லாம தொடக்கூடாது, தூய்மையா இருக்கும் போது அந்த திருக்குறானை ஓதணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நீ படிச்சா புரியாது அப்படிங்கிறாங்க. ஆனா படிச்சா புரியும். இப்படி சொல்லியே வாழையடி வாழையாக திருக்குர்ஆன் மேல மக்களுக்கு எப்படி ஆயிப்போச்சுன்னா, அந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு திருக்குர்ஆனை பார்த்தா ஒரு அச்சத்தோடு தான் பாக்குறாங்க, ஒரு பயத்தோட திருக்குர்ஆனை பாக்குறாங்க. அப்படிதான் உலகத்தை சொல்லியே நம்ம என்ன பண்ணிட்டாங்க? வளர்ந்துட்டாங்க அப்படியே. அது மேல அந்த திருக்குர்ஆனை போய் ஆசையோடு தேட்டத்தோட நம்மளால தொடவே முடியல. அந்த ஆசை போயிருச்சு. அப்படியே கம்பேர் பண்ணுங்க. நான் ஒரு வேற விஷயத்தை சொல்றேன், அப்படி கம்பேர் பண்ணி பாருங்களேன். திருக்குறள் நீங்க அச்சத்தோட சொல்றீங்கல்ல, ஆசை உங்களுக்கு வரமாட்டேங்கல்ல. நான் இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்றேன். சமீபத்துல ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார். ஒரு ஊர்ல ஒரு மாநாடு நடத்தினார். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களா? சும்மா சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, பார்த்திருப்பீங்கல்ல. அவர் மாநாடு நடத்தின உடனே இந்த எல்லா சேனலும் அவரை நோக்கியே என்ன பண்ணாங்க? போக்கஸ் பண்ணாங்களா இல்லையா? போக்கஸ் பண்ணாங்க. அதுல ஒரு முஸ்லிம் பெண்மணி பேட்டி கொடுத்தத பாத்தீங்களா? யாராவது நீ பாத்தீங்க? வேற யார் பாத்திருக்கா? ஒரு முஸ்லிம் பெண்மணி பேட்டி கொடுத்தாங்களே, அந்த மாநாட்டு திடல இருந்துகிட்டு பேட்டி கொடுத்தாங்க. அவங்க வேலூருக்கு அங்கிட்டு இருக்காங்களாம். அந்த ஊருக்கு வர கிட்டத்தட்ட வர்றதுக்கு ஒரு 6 நைட்டு ஃபுல்லா பயம் செஞ்சு வந்திருக்காங்க அவங்க. நான் அந்த நடிகரை ஆரம்ப காலத்துல இருந்து என்ன பண்ண படம் பாக்குறேன் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, ஆமா அவர் இன்னும் வசந்துருவாரு, சினிமா துறையில வசந்த மாதிரி கட்சியில வந்துருவாரு அப்படி பேசுறாங்க. ரைட், ஓகே. சொல்ல டாபிக் என்ன வருதுன்னு பாத்தா, அந்த அம்மா சொல்லுது, என்னிடத்துல இருக்க 2 குழந்தை இருக்குது, எல்லாம் கை குழந்தை விட்டுட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்? என்னுடைய ஆஸ்தாங்கன்னா எனக்கு பிடிச்ச நடிகை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாப்ல. ஆசையை பத்தீங்களா? ஆர்வத்தை பத்தீங்களா? இன்னைக்கு ஒரு பயானுக்கு வாங்கினேன், 21 இருக்குது, தொழுகைக்கு வாங்கல அப்படின்னா உள்ள இருக்கு தெரியுமா? காலைல ஸ்கூல் இருக்குது, எப்படி அனுப்புறது? எப்படி எந்திரிக்கிறது? கேள்வி வருதா இல்லையாங்க? புனிதமிகு ரமலான்ல இமாம் திருக்குறள் ஓடாரு, கால் குளிர கேட்கணும், தட்பகிட்டு நிக்கணும். அல்லாஹ் என்ன பண்றா? அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் இந்த 21 தொழுவர்களுடைய முன்பாகத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ். நீங்க வீட்டுல தொழுவீங்க இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாரும் வீட்டுல தொழுவீங்களா? பெண்கள்கிட்ட வீட்டுல தொழுவதான் கடமை இருக்குங்க, தொழுவீங்க வரத்தவர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேதான், இல்லைன்னு சொல்ல வரல. நீங்க அப்படியே பர்ஃபெக்டா தொழுவீங்களா? உங்களால முடியுமா? செல்போன் பார்க்க மாட்டீங்களா? டிவி பார்க்க மாட்டீங்களா? தூக்க கண்ணு அசராதா? 4 வார்த்தை கேட்க முடியாது உங்களால? யோசிச்சு பாருங்க.
ஆசை. எப்படி பாருங்க, திருக்குர்ஆனை வந்து அதுல பார்க்க ஆசை இல்ல. ஒரு நடிகர் எப்படி கம்பேர் பண்ற மாதிரி நான் நடிகரை திருக்குர்ஆன் முடிச்சு போடல, சமமாக்கல. ஆனா அவர் ஒரு அற்பத்தில் அற்பமான சாய மனிதன். அவன் என்ன சொல்றான், எது சொல்றான்னு நாம என்ன பண்றோம், அந்த மாநாட்டுக்கு போராட்டி கூட அடுத்த நாள் என்ன பண்றான், செல்போன்லயும் டிவிலையும் அவன் என்ன சொல்லியிருக்கான், ஏது சொல்லியிருக்கான் பாப்போமே அப்படி உட்கார்ந்து பார்த்தோமா இல்லையா? ஆனா இந்த உலகத்தை படைத்த மன்னாதி மன்னனாகிய என் ரப்பு இந்த திருக்குறள் சொல்லியிருக்கானே, அது என்ன சொல்லியிருக்கிறான், சொன்ன மெசேஜ் என்ன, அதை வந்து நான் நடக்கணுமே அப்படின்னு என்னைக்காவது நாம வந்து அதை சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? கிடையவே கிடையாது. அல்ல இன்னொரு இடத்துல சொல்றான், யாரை பத்தி சொல்றான் அப்படின்னா, திருக்குறளை படிச்சிருக்கிறாங்க பாருங்க. திருக்குறளை நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் இருக்குதா இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் என்ன வேதம், என்ன வேதங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுத்த வேதம் என்ன வேதம்? நானே பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்காதா, நீங்க கொஞ்சம் பேசுங்க. தௌராத் வேதம். அந்த தௌராத் வேதம் வந்துகிட்டு யூதர்கள் என்ன பண்றாங்க, படித்துக்கொண்டு அது நடக்கவே இல்லை. படித்துக்கொண்டே என்ன பண்ணல, நடக்கல. அவங்க யாரு, கற்றறிந்த ஆலிம்கள், கற்றறிந்த அறிவாளிகள், அறிஞர் பெருமக்கள். அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, தௌராத் கொடுக்கப்பட்டு அதை வந்து அதோடு நடக்காமல் இருக்கக்கூடியவர்கள் உதாரணம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு அவங்க தௌராத் கொடுத்தேன், அவங்க எல்லாமே தெரியும், கடல் பிறந்தது தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தூர் மலைக்கு போனது தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, படித்துக்கொண்டு அதுல இருந்து நடக்காத இருக்கிறவங்க அவருக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகள் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா கட்டுமையான வார்த்தையை சொல்றான். பத்தினாங்க உங்களுக்கு உங்க மூக்கு அறுக்கிறான் பாருங்க அல்லாஹ் தஆலா, கழுதைங்கிறாங்க. ஒரு கழுதை இருக்குது, அந்த கழுதைக்கு வந்து அந்த கழுதைக்கு என்ன பண்றீங்க, ஒரு மூட்டையில தங்கத்தமாக வச்சு கட்டுறீங்க, நகை தங்கம் கட்டுறீங்க, கட்டி அனுப்புறீங்க வச்சுங்களேன். அது அந்த ஓரத்துல போய் எஜமானன் வந்து என்னோட ஓனரு தங்கமா கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த மூட்டையை பிரிச்சு கழுத்துல கையில மாட்டிக்கிட்டு ஆடுமா, அது தெரியுமா? அதுக்கு தெரிஞ்சது என்ன, அது தெரிஞ்சது என்னங்க, மூட்டை. அது தெரிஞ்சது அது மூட்டை. அடுத்த என்ன பண்றீங்க, 500 கட்டை எடுத்து கட்டி அனுப்புவீங்க, மூட்டை கட்டி அனுப்புறீங்க. ஐயா பரவாயில்ல, நம்மளோட ஓனர் வந்து என்ன பண்ணிருக்காரு, 500 கட்டை வச்சிருக்காரு, நம்ம ஹோட்டல்ல போய் என்ன பண்ணுவோம், ரெஸ்டாரண்ட்ல போய் ரெஸ்ட் எடுப்போம், சாப்பிடுவோம் அப்படின்னு போய் செலவு பண்ணுமா, அதுக்கு மூட்டை. அடுத்த என்ன பண்றீங்க, ஆட்டு சாணம் மாட்டு சாணத்துல போட்டு கட்டுறீங்க அனுப்புறீங்க, அதுக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கு பொருள் 3 அனுப்புறீங்கல்ல, 3மே ஒண்ணுதாங்க. அதுக்கு பாத்துக்குங்க அல்லாஹ் எப்படி உதாரணம் சொல்றான் பாருங்க. படித்துக் கொண்டே இருந்து படித்துக் கொண்டு அது நடக்காதவங்களுக்கு இப்படி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, படிக்காத நமக்கு நான் சொல்ற விஷயத்த நீங்க என்ன பண்ணாலும் உள்வாங்கல, உங்களுக்கு தெரியும். நீங்க உள் வாங்கணும் அப்படின்னா தான் அல்லாஹ் எப்படிலாம் திருக்குறளை பேசியிருக்கான் கொண்டிருக்கான் அப்படின்ற விஷயம் நல்லாவே உங்களுக்கு இன்னும் புறப்படும். உங்களுக்கு இது ஏதோ ஒரு ரசிப்பு தன்மையாக அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்க மனசுல வந்து இப்ப தங்கும், படியை விட்டு இறங்கினா போயிடும். அப்படியே பேசியிருக்கான், சரிதான், நம்ம என்ன அப்படி நடக்கதை இல்லைன்னு செய்யறோம், நாம அப்படி நடக்கணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இது பயங்கரமா சொல்றான் அல்லாஹ் தஆலா, நீ இப்பெல்லாம் இவ்வளவு தூரம் கொடுத்து இப்பெல்லாம் செய்யாம இருக்கியப்பா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் என்ன பண்ணுமா, பணிந்து சிறப்பணிந்து நொறுங்கி போய் விடுவதை காண்பீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த திருக்குர்ஆனை ஓங்கிட்ட போய் கொடுக்கறது போல ஒரு மலையிட்ட போய் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அது அச்சத்தால் நொறுங்கி விடும் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. இது அப்படி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் விரிவா சிந்திச்சு பாருங்களேன். என் மையன் இருக்கிறான், என் மையனை பார்த்து உனக்கெல்லாம் போய் நான் இந்த ஸ்கூல்ல போய் படிக்க வச்சேன் பாரு சை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவன் மேல எனக்கு வந்து ஒரு வருத்தம் தானே அர்த்தம், உண்மைதான் வருத்தம் தானே. என் மனைவியை பார்த்து உன்னையா நான் போய் கடையா முடிச்சேன் பாரு அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு வருத்தம் தானே. அல்லாஹ் வருத்தப்பட மாட்டாங்க, வருத்தப்படல. அல்லாஹ் வருத்தப்படுவானா,
நீ திருக்குறள் நடக்கடி எல்லாம் வருத்தப்படுவாடா? வருத்தம் பட மாட்டான். அல்ல அந்த சொல்லாடல பாருங்க, அந்த சொல் எப்படி இருக்கு பாருங்க. உன்கிட்ட போய் கொடுத்தா பாருப்பா இந்த திருக்குறான, ஒரு மலைகிட்ட போய் கொடுத்திருந்தா, மலைனா என்ன மலை? ஒரு பாத்திமா மலை, இந்த கொடைக்கானல் மலை வச்சுங்களேன். இந்த மலையில இறக்கி வச்சிருந்தா கூட என்ன இருக்கும்? சிரிக்காதீங்க, சிந்திக்க சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த மலையில இறக்கி வச்சிருந்தா கூட வெடிச்சு சிதறி இருக்குமா. மலை எப்படி யோசிச்சு பாருங்க. மலைக்கு சிந்திக்க முடியுமாங்க? ஒரு மலை இன்னொரு மலை உற்பத்தி ஆகுமா? உற்பத்தி செய்யுமா? ஒரு ஆடு இன்னொரு ஆடு உற்பத்தி செய்யும். ஒரு மாடு இன்னொரு மாடு உற்பத்தி செய்யும். ஒரு மலை இன்னொரு மலை உற்பத்தி செய்யுமா? கொடைக்கானல் பார்த்தோம்னா அப்படி தானே இருக்குது. ஏதோ வளர்ந்து இருக்குதா? இல்ல இந்த மலை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் நடந்து நடந்து கொடைக்கானல் போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் வந்து ஆரம்பத்துல எப்படி நட்டு வச்சானோ அப்படியே இருக்குது. டேய் நீ கல்லுடா அப்படிங்கிற அல்லாஹ் பார்த்து உடனே பார்த்து சொல்றான், டேய் நீ கல்லு மாதிரியா இருக்கிற முட்டாள் அப்படிங்கிற அல்லாஹ் சிம்பிளா அடிக்கிற அல்லாஹ் தஆலா நம்மள. யோசிச்சு பாருங்க. சிந்திக்கிற அல்லாஹ், சிந்திச்சு பார்க்க மாட்டியா? நீ ஆடு மாடா? ஆடு மாடுக்கு 5 அறிவு தான் இருக்குது. மலைகளுக்கு அந்த அறிவே கிடையாதுங்க. அதுக்கு கீழே நம்ம இறக்குறான், அதுக்கு கீழே இறக்கிட்டான் நம்மள. அப்ப வரக்கூடிய காலங்களை நம்ம என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் இந்த திருக்குர்ஆன் தமிழ்ல நம்ம ஓதணும், படிக்கணும். அது எப்படி படிக்கணும்? அர்த்தம் புரிந்து பொருள் உணர்ந்து தமிழ்ல படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இறையச்சத்தை வேண்டுமா? திருக்குர்ஆனை படிங்க. தொழுகை பற்றிய ஒரு உள் உணர்வு ஏற்படுமா? திருக்குர்ஆனை படிங்க. நன்மை பற்றி அதிகமா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா திருக்குர்ஆனை படிங்க. வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களை பற்றி பேசணுமா? படிங்க. வியாபாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? திருக்குர்ஆனை படிங்க. வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? திருக்குர்ஆனை படிங்க. என்னோட தாய் தந்தை நான் நன்றி செலுத்த வேண்டும், எப்படி நடக்க தெரியுமா? திருக்குர்ஆனை படிங்க. எல்லாமே அங்க இருக்குங்க. எது இல்ல? எல்லாமே இருக்குது. எல்லாமே உட்பொருள் வச்சிருக்க அல்லாஹ் தஆலா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் மணிமணியான வார்த்தைகள். அப்படி படிக்க படிக்க உங்க சிந்தனையில விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியாப்பட்ட அந்த திருக்குறள் நம்ம என்ன பண்ணணும்? படிக்க ஆரம்பிச்சீங்களா? வரக்கூடிய காலங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுபடி நம்ம நடக்க முயற்சி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த